ஸ்ரீரங்கத்துல பரிதாபி வருடம், நம்ம 60 வருடங்கள் பெயர் சொல்கிறோம் அல்லவா, பரிதாபி வருஷம் பெருமாளுக்கு பவித்ரோத்சவம் பூர்த்தியாகும் சமயம். அந்த சாற்று முறையில பெருமாள் அர்ச்சகர் மூலமாக சொல்லி அனுப்பினாராம். சுவாமி மணவாள மாமுனிகள் விஷதவாக் சிகாமணி என்றும் 36,000 பெருக்கர் என்றும் போற்றப்பட்டு அவ்வளவு அழகா திருவாய்மொழி காலக்ஷேபம் சொல்கிறார். அவரை ஆச்சாரியனாக அமர்த்தி அவருக்கு சிஷ்யனாக இருந்து திருவாய்மொழி கேட்க அடியேன் விரும்புகிறேன் என்று பகவான் பெரிய பெருமாள் ரங்கநாதன் சொன்னாராம். அதன்படி பெருமாள் என்ன பண்ணிட்டாராம், ஸ்ரீரங்கத்துல நம்பெருமாளுக்கு உற்சவம் நடந்து கொண்டே இருக்கும். ஆனா அந்த பெருமாள் என்ன பண்ணாராம், கொஞ்சம் உற்சவத்தெல்லாம் நிறுத்தி வைப்போம் என்று சொல்லி ஒரு வருட காலத்துக்கு எல்லா உற்சவங்களையும் நிறுத்தி வச்சாராம். நான் மணவாள மாமுனிகள் திருவாயால நிம்மதியா திருவாய்மொழி காலக்ஷேபம் கேட்கப் போகிறேன் என்று இன்றும் சந்தன மண்டபம் என்கிறோம், சந்தனு மண்டபம் என்று சிலர் சொல்வார்கள். அந்த சந்தன மண்டபத்திலே மணவாள மாமுனிகள் ஆச்சாரியனாக வந்து எழுந்தருள, உபய நாச்சியாரோடு நம்பெருமாள் சிஷ்யனாக வந்து எழுந்தருள, மணவாள மாமுனிகள் நம்பெருமாளுக்கு ஒரு வருட காலம் நம்மாழ்வாருடைய திருவாய்மொழியை காலக்ஷேபமா சாதித்தாராம். பெருமாளுக்கு திருவாய்மொழி தெரியாதா? அவர்தானே மயர்வரம் அதிநலம் நம்மாழ்வாருக்கு கொடுத்து பாட வச்சார்னா பெருமாளுக்கு தெரியும். ஆனா மாமுனிகளின் பெருமை நமக்கு தெரியணும்னா பெருமாளே சிஷ்யனா உட்கார்ந்து கேட்டால்தானே தெரியும்.